தமிழக தேர்தல் களத்துல யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படிங்கிற பரபரப்பான விஷயங்கள் இப்ப வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு தேர்தல் முடிவுகள் வர. திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள்ல விஜய் அவரும் ஒருத்தர். ஆனா இதுக்கு முன்னாடி திரையுலகில இருந்து அரசியலுக்கு வந்த யாருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. நடிகர் எம்ஜிஆர் கட்சி துவங்கினப்ப எவ்வளவு வாக்குகளை பெற்றாரோ அதை விட அதிகமான வாக்குகளை பெறுவார்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து தீவிரமான அரசியல் பிரச்சாரம் செய்து வந்தார் விஜய் அவரும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல அவரோட தாவேகா 233 தொகுதிகள்ல தனித்து போட்டியிட்டாங்க. கண்டிப்பா 20% மேற்பட்ட வாக்குகளை தாவேகா வாங்கும்னு கணிக்கப்படுது. ஆனா தாவேகா நிர்வாகிகள் நாங்க 40% மேல வாக்குகளை பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆவாருன்னு நிறைய நம்பிக்கையோட இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் அவரையும் விஜய் அவருடைய ரசிகர்களையும் திமுக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து தற்குறின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பா கருத்து தெரிவித்த டி ராஜேந்தர் அவரு விஜய் அவரை பார்த்து பயந்து போய் தற்குறின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அரசியலுக்கு வந்து கோடிக்கணக்கான வாக்குகளை பெற்ற விஜய் தற்குறினா இத்தனை கால மக்களை ஏமாத்தி பிழைத்த நீங்க என்ன அறிவாளிகளா? இன்னைக்கு படிச்சவங்க அதிகம் இருக்கிற ஒரே கட்சி தாவேகா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல விஜய் பெரிய சாதனையை படைப்பாரு. அப்பா அவரை விமர்சிச்சவங்க எல்லாம் வாய மூடிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. டி ராஜேந்தர் அவரு விஜய் அவருக்கு ஆதரவா இப்படி பேசின விஷயங்களை பார்த்து ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காங்க. விஜய் அவரு களத்துல இறங்கி மக்களுக்காக செய்ய முன் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர் வந்து இந்த முறை ஆட்சி அமைப்பாருன்னு எந்த ஒரு கருத்து கணிப்புலையும் வரல. ஆனா ஒரு சில கருத்து கணிப்புல அவருக்கு சாதகமா வந்திருந்துச்சு. அவர் அதிக வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கிறதாகவும் நிறைய கருத்து கணிப்புகள் வந்திருந்துச்சு. அதை பார்த்து ரசிகர்கள் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முதல்ல தாவேகாவுக்கு எந்த ஒரு வாக்கும் வராதுன்னு தமிழகத்துல இருக்க நிறைய ஊடகங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்ட சமயத்துல அது பாக்குறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதே ஆங்கில ஊடகங்கள் சிலது கண்டிப்பா வந்து விஜய் அவர் வெற்றி பெறுவாரு, அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பதிவிட்டதும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கருத்து கணிப்புகள்லயே குழப்பம் இருக்கே இந்த முறை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த வகையில யாரு வெற்றி பெறுவாங்க யாருக்கு தோல்வி அப்படிங்கறது இன்னும் ஒரு நாள்ல தெரிஞ்சிடும். விஜய் அவரும் மே 4ல கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இருக்கணும் ஆலோசனை பண்ணியிருக்காராம். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி மக்களுக்காக நிக்கிறேனா எப்பவும் மக்களுக்காக நிப்பேன், நான் வந்து மக்களை நேர்ல மறுபடியும் போய் சந்திப்பேன்னு விஜய் அவர் சொல்லியிருக்காராம். இதனாலதான் நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை எல்லாம் பண்ணியிருக்காராம். வேட்பாளர்களை அழைச்சு யாரு வெற்றி பெற்றாலும் உடனே வந்து வந்துடணும் பனையூருக்குன்னு சொல்லியிருக்காராம். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.